ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோடெக் ராஜ். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ட்ரெயின்ல அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கும் இல்ல போக போறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கும் தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கும் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லனா கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப், மேக் மை ட்ரிப், பேடிஎம், ஜிபே, போன்பே இது போல ஆப்களை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் கூட ஆதார் நம்பரை இணைச்சிருக்கணும். அப்பதான் உங்களால ட்ரெயின் தட்கல் டிக்கெட்டை ஆன்லைன்ல நீங்க ஆப் மூலமா புக் பண்ண முடியும். சோ அதுக்கு தான் இந்த வீடியோல உங்களோட ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் கூட எப்படி ஆதார லிங்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கால எரர் வருது. சோ எரர் வந்தா என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பல வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போறேன் இந்த ஆப்பை வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க போன்ல. சோ ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க பிளே ஸ்டோர்ல. ஏன்னா இந்த ஆப் மூலமா தான் நம்மளால ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் கூட ஆதார ஈஸியா லிங்க் பண்ண முடியும். ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினாலும் ஓகே தான். சோ இந்த ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல ஆதார லிங்க் பண்ணிட்டு நீங்க அடுத்த வேற ஆப்ஸ்ல கூட நீங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆதார லிங்க் பண்ண ட்ரை பண்ணி யாருக்கெல்லாம் எரர் வருதோ அவங்கலாம் இப்போ நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச்ல ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சோ கீழ வர இந்த ஆப் மேனேஜ்மென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப ஆப் மேனேஜ்மென்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருக்க எல்லா ஆப்ஸுமே காமிக்கும். அதுல இந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ங்கிற ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அதுல உள்ள கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டாங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணி கேட்சையும் டேட்டாவையும் கிளியர் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே ஹோம் ஸ்கிரீன் போயிட்டு உங்க மொபைல்ல ஐஆர்சிடிசி ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அலர்ட் காட்டுங்க, இது ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு பின் நம்பரு லாகின் பின் நம்பரை போட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் கீழே மை அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபுல் நேம் கேட்டிருக்கும். அதில் நீங்க ஆல்ரெடி உங்க நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்க ஆதார் கார்டில் எப்படி உங்க நேம் இருக்கோ ஸோ அதே போல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம உங்களோட ஃபுல் நேம் இல்லை ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அடுத்து மை மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஆல்ரெடி பேசஞ்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்களா டிக்கெட் புக் பண்றதுக்கு, அதுல உங்களோட நேமை மட்டும் விட்டுட்டு மத்த ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லா பேசஞ்சரோட நேமையும் வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆதார லிங்க் பண்ற ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க உங்க பேசஞ்சர்ஸ் டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா ஆத்தென்டிகேட் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா செலக்ட் ஆத்தென்டிகேஷன் டைப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டுன்னு கேட்கும். நீங்க வந்து ஆதார் கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் நம்பர் மத்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு மேல சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்க ஆதார் கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிட்டு அப்டேட்ங்கறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதுல உங்களோட ஆதார் வந்து சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ அது ஓகே வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்க திரும்ப வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஆத்தென்டிகேட் யூசர்ங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல்லி ஆத்தென்டிகேட்டட் வித் ஆதார் அப்படின்னு வந்திருக்கும் கிரீன் கலர்ல. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களோட ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் கூட ஆதாரை வந்து லிங்க் பண்ணனும். ஒன்ஸ் இதுல நீங்க லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த ஆப்ஸ்ல வேணாலும் நீங்க அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இனிமே நீங்க வெயிட் பண்ணாம தட்கல் டிக்கெட்டையும் ஈஸியா புக் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.